திருநங்கை எங்களுக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் இவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே நோ சொல்லிடலாம்ல. ஒரு ஆணாக இருந்த ஒரு பெண் உணர்வு இருக்கவங்ககிட்ட யாருமே என்ன வாடி போடின்னு சொல்லலை. ஒரு ஆண் வந்து திடீர்னு வாடி எப்படி இருக்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம், இவன் நம்மளை பெண்ணாக உணர்றான் அப்படின்னு ஒரு பட்சத்தில் தானே மறந்துடுறாங்க. நாஞ்சல் விஜயன் பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல போய் தோல்ல தூங்குறது என்ன பண்ணாம இருந்திருப்பாரா நாஞ்சல்? நான் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலேயே பழகல. பாழா போன இந்த யூடியூப் தான் வந்து இதெல்லாம் கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடுறீங்க. அது பாத்தீங்கன்னா நாஞ்சல் விஜயன் வந்து எங்க சித்தப்பா பையன், எனக்கு அவருக்கு ஆகாது. இப்போ நீங்க எனக்கு பேமெண்ட் ஒரு 25,000 அக்கௌண்ட்ல போட்டீங்களா, அதனால இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன். இதை நான் வைஷு கிட்டே கேட்குறேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ எதுக்கு போய் நீங்கள் இன்னொருத்தவங்க லைஃப்குள்ளே போடுறீங்க? அப்போ ஏன் ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஒரு பெண்ணை அழிக்கிறீங்க? வயசு விட்டு கொடுக்குறாங்க, தன்னால் பிள்ளை பாக்கியம் கொடுக்க முடியல, உனக்கு ஒரு வாரிசு இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துருப்பாங்க. அதையா நீங்கள் யோசிக்கல? ஏங்க அப்போ ஏன் இப்போ கத்துறாங்க? உங்கள் பணம் வேணும்னு கேட்குறாங்களா, இல்லை உங்கள் நகை வேணும்னு கேட்குறாங்களா? ஒன்றிய வேணாம், உண்மையாக இருங்கடான்றாங்க. அது சில நாய்களுக்கு புரியாமல் தேவைக்கோச பயன்படுத்தின்னு உன் வீடியோ பதிவுலாம் இருக்குது, நான் எங்கே பேசுகிறோமோ அங்கே பேசுகிறேன்னு சொல்கிறவங்களாம் மிரட்டல் உடனேன்னு சொல்லிட்டுங்களா? மிஞ்சி போனால் வெட்டுவீங்களா, கொலை பண்ணுவீங்களா? தமிழ்மென் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். மீடியாவால் எல்லா பிரபலங்களும் சீரழிகிறாங்கன்னு சொல்லிட்டு நாஞ்சல் விஜயன் சொல்கிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, எந்த விஷயத்துக்கு கேட்குறீங்கன்ட்டு. இப்போ திருநங்கை சமுதாயத்தில் வந்து யாருமே ஒருத்தர் வந்து ஏமாற்றுவாங்க, இவங்களாம் இப்படி தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் மட்டும் இருக்குது. ஏன்னா சில பேர் செய்யும் தவறுனால வந்து அது எல்லாரையும் வந்து சுட்டரிக்கப்படுது. அதனால் வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. திருநங்கை சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கவங்க, அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களும் இருக்காங்க, நல்ல வழியில் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க, தானுக்கு பிள்ளை பெக்கிற பாக்கியலன்ட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு என்னென்ன உதவணும். சில பேர்லாம் அந்த ட்ரெண்டிங்கில் திருநங்கைலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த வீடியோ போடுறதுனால அவங்க வந்து நல்லவங்க, எனக்கு எதனா கொடுங்கன்னு யாரை கேட்கல. அவங்க கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, நான் ஒரு ஊனம், அதனால் யாருமே ஊனமாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கோசம் அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது ஒரு இது நல்ல ஒரு விஷயந்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கையோடைய வாழ்க்கை சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஆசைப்படுற விஷயம் தானே. நான் ஒரு பெண்ணாக மாறி ஒரு பெண்ணு போல் வாழணும், ஒரு திருமணம் செஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நார்மலாக ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, என்ன பண்ணீங்க, நோட்டீஸ் வைப்போம், அப்புறம் மண்டபம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பார்ப்போம், அப்புறம் பொண்ணுக்கு ஒரு 10,000 நகை போடுவோம், சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு எப்படியும் ஒரு 10, 20 லட்சம் 15 லட்சம் நார்மலாக ஒரு பொண்ணுக்கு சும்மா கல்யாணம் பண்ணணுன்னாலே இவ்வளோ செலவு பண்ணுறோம். பண்ணி கொஞ்ச நாள்லேயே சண்டையாகி டைவர்ஸ் கேட்டு அதான் கொடுமை பண்ணுறாங்க, வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, செக்ஸ் டார்ச்சர் தராங்க, இப்படிலாம் சொல்லி டைவர்ஸ் கேட்டு கோர்ட்லேயே நிற்கிது, சாமியார்கிட்டேயே நிற்கிறாங்க, 2 விதத்துலேயே நிற்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது திருநங்கை வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கும். ஒன்றா பிறந்து அவ்வளோ செஞ்சுருக்க பொண்ணுக்கே அந்த நிலைமைனா திருநங்கைகளுக்கு சொல்ல வேணுமா? புரியுதுங்களா என்னுடைய கருத்து? ஒன்றா இருக்கவங்களுக்கே வாழ முடியல இந்த உலகத்தில், இது கலி உலகமாகுது. திருநங்கையாக இருக்கும் போது நம்மளை வாழ விட்டுருவாங்களா? திருநங்கையில் நினச்சா எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம். அதனால் நம்ம இன்னும் திருநங்கைகளை பற்றி பேசுகிறேன்னா, ஏன்னா நான் திருநங்கையோட வாழ்க்கையில் இருக்கேன், அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், பயணிக்கிறேன். அப்போ வந்து சில விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம தீர்மானிக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் சில விஷயங்கள் அந்த நாஞ்சல் விஜயனுக்கிட்ட இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் வரலையே. இந்த மாதிரி திருநங்கைகளோட தொடர்பாக இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு என்ன ஆசையா, நான் அவங்க கூட தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து அவள் வந்து விட்டுட்டு கணவனை விட்டு வரா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா அவனை சுற்றி இருக்க குடும்பம், அண்ணன், பங்காளி, சொந்தம், பந்தம் எல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஒரு திருநங்கை சொசைட்டியில் இருக்க வாழ்க்கையில் வந்து ஒரு திருநங்கை பாதிக்கப்பட்டால் வெள்ளி திருநங்கைகள் மட்டும்தான் வருவாங்க. பேரண்ட்ஸ் எப்படி வருவாங்க? சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் வந்து திருநங்கைகளுக்கு வந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயத்துக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க நேர்முகமாக, அதாவது இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் இல்லாமல் நீங்கள் நேராக எல்லா விஷயத்தையும் உள்ளபடி சொல்கிறீங்க. திருநங்கைகளே வந்து நிறைய விஷயத்தில் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாரையும் சொல்லலை. இல்லை வந்து நானே சொல்லட்டுங்களா? ஆமாம். சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, சில பேர் வந்து என்னையே நேர்லலாம் கேட்குறாங்க, உன் வீடியோ பதிவுலாம் இருக்குது, நான் எங்கே பேசுகிறோமோ அங்கே பேசுகிறேன்னு சொல்கிறவங்களாம் மிரட்டல் உடனேன்னு சொல்லிட்டுங்களா? மிஞ்சி போனால் வெட்டுவீங்களா, கொலை பண்ணுவீங்களா? பண்ணுங்க. ஏன்னா ஒரு திருநங்கையோட வாழ்க்கையை கெடுக்கிறது வந்து
இந்த முக்காவாசி பார்த்தா சமுதாயம் தான் சொல்றீங்களா? சமுதாயம் சொல்லுவாங்க, ஆண்கள் தான். ஆண்கள். ஆமாம், ஏங்க தேவைக்கோசம் பழகுறீங்க. ஏங்க ஆண்களுக்கு வெக்கமே இல்லையா? நான் சத்தியமா இல்ல இல்ல இந்த மீடியால 100% சொல்றேன். வெக்கமா இல்ல? ஏங்க யார் திருநங்கையை வச்சுக்கிறாங்களோ உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்க. மானகட்ட சோறு சாப்பிடலாம். அது கூட கொடுக்கக்கூடாது. எப்படி சொல்றது, இந்த சோறு கூட கொடுக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு. எதுவுமே அந்த மனுஷக்கறி வெட்டி சாப்பிட அந்த மாதிரி இவங்களாம் வெட்டி வச்சு சாப்பிட்டணும். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எதுக்கு போய், நான் உங்களை எல்லாருமே கேட்குறேன், ஆண்கள் சமுதாயத்தில் கேட்குறேன், எதுக்கு போய் ஒரு திருநங்கை வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க? அவங்க நல்லவங்க, உங்கள் முதுகில் 1000 அழுக்கு இருக்கும், என் முதுகில் 1000 அழுக்கு இருக்கும். கரெக்டுங்க, நீங்கள் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். தெரிஞ்சு இப்போது உங்களுக்கு குடும்பம் இருக்குது, கல்யாணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நாஞ்சில் விஜயன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து வைஷு கூட பழகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வைஷு வந்து என்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கன்றாரு. இவர் எதுக்கு போய் அவர் கூட பழகிட்டு இருக்காங்க, வைஷு கூட பழகிட்டு இருக்காரு இவர்? ஆதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லவ்வர் சொல்கிற பொண்ணை கூட நம்பிடலாம், அண்ணன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து தான் வேறு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு லேடிஸை தேடுறானா, ஒரு பெண்ணை தேடுறானா, பருவத்தை அடையும் போது அது இளம் காதல்கள், இள ஜோடிகள், இவங்க வந்து பருவத்துலேருந்தே வரும்போது அது வேறு. அவனுடைய தனிப்பட்ட முறை ஒரு செக்ஸுன்ற போது வந்து பார்த்திங்கன்னா அவன் சில இடத்துங்கெல்லாம் போய் தேடுறான். எடுத்தோடனே அவன் லவ் பண்ணுற பொண்ணோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் தேட முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு இவன் தப்பான பையன்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணும்போது காதல்ன்ற ஒரு இடத்துல வச்சுட்டு செக்ஸு இன்னொரு இடத்துல வைப்போம். அப்போ ஆம்பளைங்களை தான் பொழக்கணும் ஃபஸ்ட்டு. ஆம்பளைங்கன்னு இல்லை, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை மாறும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, பெண்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான், ஒரு பையன் லவ் பண்ணுறான், கஷ்டப்படுறவங்க 2 பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஒரு அன்பையும் பாசத்தையும் கிஃப்ட்டையும் கொடுக்க முடியுமே தவிர அதிகமாக கொடுக்க முடியாது. ஆனால் அதே ஒரு திருநங்கை பார்த்தீங்கன்னு வைங்களேன், கடைக்கு போய் வசூல் பண்ணி பிச்சை எடுத்து அவங்களோட உழைப்பை சிந்தி எடுத்துகிட்டு வந்து உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆட்டோக்கு டியூ கட்டுவாங்க. உங்கள் வீட்டில் லோன் வாங்கியிருப்பேன், அந்த லோனை இவங்க தான் அடிப்பாங்க. உனக்குன்னு வீடு வச்சுருப்பாங்க, அந்த வீட்டு வாடகை இவங்க தான் கட்டுவாங்க. நீ என்ன பண்ணுவேன்னா ராஜ வாழ்க்கை வாழ்வேன். அதாவது நீ முதலமைச்சர், நான் சிஎம், அதே மாதிரி இது மாதிரி முதலமைச்சர். ஆண்கள் என்ன பண்றாங்க, நான் எல்லாரையும் சொல்ல தப்பு செய்றாங்க, தப்பு செய்றாங்க. அதாவது காமத்துக்கு ஒருத்தி. கண்டிப்பா இப்ப திருநங்கை வாழ்க்கையில வந்து நிறைய பேர், அப்ப எல்லாரையும் குறிப்பேன்னா எல்லாரையும் நான் குறிப்பேன். சில பேர் உண்மையா இருக்கணும், எங்க முகம்லாம் தெரியணும்ட்டு வாழ்றாங்க. சில பேர்லாம் வந்து என் வீட்டுக்கு தெரியக்கூடாது, என் சர்க்கிளுக்கு தெரியக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது, நம்ம வரது போகிறது தெரியக்கூடாதுன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து என்னைக்கு ஆனாலும் விட்டுட்டு போகக்கூடிய நாட்கள் வரலாம். அதாவது தேவைக்கோசம் உண்மையாலே ஒரு திருநங்கையை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறவன் கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமராங். கண்டிப்பாக நிலையாக நிற்க மாட்டான். நீ என்ன தான் கோடியில் பில்டிங் கட்டினாலும் சரி, கப்பலில் தண்ணியில் நீ மிதக்கினாலும் சரி, அந்த கப்பல் எப்படி கவரும்னு தெரியாது, உன் பில்டிங் எப்படி நிலநடுக்க வந்து பூமியில் புதையுன்னு தெரியாது. ஏன்னா நீ ஒரு வாழ்க்கையை ஏமாத்தலை. ஏற்கனவே திருநங்கை என்றவர்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தனக்கான ஒரு உணர்வு, நம்மளுக்குன்னு ஒரு உறவுன்னு கிடைக்கும் போது அவங்க எல்லாத்தையும் மறந்து அந்த சந்தோஷம் அடையும் போது சில பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க, இறந்தெல்லாம் இப்போ சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? உங்கள் பணம் வேணும்னு கேட்குறாங்களா, இல்லை உங்கள் நகை வேணும்னு கேட்குறாங்களா? ஒன்றையே வேணா, உண்மையாக இருங்கடான்றாங்க. அது சில நாய்களுக்கு புரியாமல் தேவைக்கோசம் பயன்படுத்தின்னு இவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு எடுத்துன்னு போய் கொடுப்பான். இந்த திருநங்கை சம்பாதிச்சுன்னு வர்றது எல்லாமே எடுத்துன்னு போய் இவன் போய் அந்த பொண்ணு கொடுப்பான். எனக்கு ஒரு டவுட், சரி நான் வந்து பொதுவாக தான் கேட்குறேன். இப்போ பெண்களே வந்து லவ் பண்ணி ஏமாந்து போகிறாங்க, ஆமாம், கல்யாணம் பண்ணி ஏமாந்து போகிறாங்க. இவ்வளோ க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி இருக்கப்போ திருநங்கை எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பையன் வந்து நம்ம கூட பழகிறானா, நாளைக்கு இவன் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, இல்லை இவனுக்குமே ஒரு ஆசை வரும் குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் போது, அப்போ ஆப்வியஸாக அந்த பையன் என்ன பண்ணுவானா, இந்த திருநங்கையோட நல்லா சுற்றிட்டு கூத்தடிச்சிட்டு ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி, இல்லை எனக்கு குழந்தை ஆசை வேணும் அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ இந்த திருநங்கை எங்களுக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் இவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே நோ சொல்லிடலாம்ல. ஏன் வந்து இவங்க போய் அன்பையும் பொழிஞ்சு இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசையும் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் போனான்னா இல்லை நோன்னு சொன்னோன்னே ஏன் இவங்க கொந்தழிக்கிறாங்க? கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்ல புரியுதுங்களா? ஆதரிக்க வந்து பெற்றோர்களும் இல்லை, சரிங்களா, கூட பிறந்தவங்களும் இல்லை, சொந்த பந்தமோ ஒதுக்கு. அப்படி இருக்கும்போது தனிமையில் இருக்கும்போது திருநங்கை சமுதாயம் தான் திருநங்கைக்கு ஒத்துழைச்சு உண்மையாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளை யாருன்னா வாடி செல்லம் சொல்ல மாட்டாங்களா, இல்லை வாமா போமானும் போது ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண் உணர்வு இருக்கவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு சந்தோஷம்னு ஒன்று வரும்ல. யாருமே என்னை வாடி போடின்னு சொல்லலை, ஒரு ஆண் வந்து திடீர்னு வாடி எப்படி இருக்க
அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம், இவன் நம்மளை பெண்ணாக உணர்றான் அப்படின்னு ஒரு பட்சத்தில் தன்னைத்தானே மறந்துடுறாங்க. அப்போ மறக்கும் போது அது ஆசைகள் வருது. ஆசைகள் தப்பாக வரல, நீ பேசும் வார்த்தைகளில் தான் வருது. ஆனால் நீ அந்த டைமுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. நீங்களாக வாண்டடாக 10 வாட்டி வர்றது, பேசுறது, கொல்றது, உங்கள் தேவைக்கெல்லாம் முடிச்சுக்கிறது. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், திருநங்கை சமுதாயத்தில் இப்போ ரொம்ப முன்னோட பரவாயில்ல. ஏன் பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து தவிர்க்க போகிறாங்க, ஆனால் சில பேரால் அந்த வலி உணர்வுகளை வந்து தவிர்க்க முடியல. நம்ம உண்மையாக இருந்துட்டோமே, நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே, கஷ்டப்பட்டால் பணம் காசு போனால் பரவாயில்லையே, நம்ம உண்மைக்கோசம் தானே இருந்தோம், எனக்கு வாழ்க்கை கூட இப்படி அப்படியே நீ இருக்கிற மாதிரி இருந்துன்னு மறைமுகமாக கூட இருந்திருக்கலாமே. அப்படியே இல்லாமல் இப்படியே இல்லாமல் நீ ஒரு பேட்டி கொடுத்து நான் ஒரு பேட்டி கொடுத்து எதுக்கு? இப்போ உன்னோட பேர் நீ தானே கெடுக்க வச்சு. சரி, ஏன் இப்போ திருநங்கை வந்து தெளிவாக இருக்க மாட்டாங்க? ஓகே, நம்ம இவன் கூட போகலாம், ஒரு பாசத்துக்கு அடிமை ஆகிடுறோம், நம்ம போகிறோம், புரியுதுங்களா? எவ்வளோ நாள் போதும் இந்த பயணம் போட்டோம், நாளைக்கு வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக பாண்டிங்கில் போய் மாட்டிக்கிட்டு சொத்தையும் இழந்துக்கிட்டு உடல் ரீதியாக மன ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறதுக்கு நம்ம ஓரளவுக்கு தெளிவாக நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு நாளைக்கு கலந்துக்கும் போது நம்மளும் கலந்துக்கலான்ற மைண்ட் செட் ஏன் இவங்களுக்கு இல்லை? நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்கலன்னு நான் சொல்ல வரேன். இதுலேயே தெரியுது நீங்கள் சொல்கிறது வந்து பாதியிலே பழகி பாதியிலே போகலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஒரு பாதி மைண்ட் செட்டில் தான் ஆண்கள் வந்து திருநங்கை கிட்ட பழகுறாங்க. ஆனால் கறக்கிற வரைக்கும் கறக்கலாம். இல்லை இல்லை, சில அப்படி நீங்கள் சொல்லுங்க, சில பேர் உண்மையாக இருக்கிறவங்களாம் இருக்கா. காட்டுங்க. காட்டுங்களா? காட்டுங்க. இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்டாலே நீங்கள் போனீங்களா நிறைய பேர் இருக்காங்களே. ஆனால் அவங்களும் சரி ஓப்பனாக சொல்லட்டுங்களா, பேர் சொல்ல விரும்பலை, நான் இப்போ சொல்லட்டுங்களா, ரஜினி ஐயா எடுத்துக்கோங்க. அவங்க இல்லைங்களா? உண்மையா இல்லையா? இதுக்கு மேலாம் காட்டணும். நீங்கள் காட்டுங்க நான் பேரோட சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு நான் சொல்ல வரீங்க? இருக்கிறவங்க உண்மையாக தானே இருக்காங்க, அவங்கள பணத்தை தேவைக்கோசம் இருக்கிறார். அப்போது அது அவங்கவுங்க விருப்பம், யார் எப்படி. ஆனால் உண்மையாக இருக்காங்களே, நேரடியாக வந்து ஒரு சேனல் முன்னாடியும் 15-20 சேனல்கள் முன்னாடியே வந்து ஓப்பன் டாக்காக பேசுகிறாங்களே, கொடுக்குறாங்க, நாங்கள் இப்படி தான்றாங்களே. இப்போ அதுக்கு நான் சொல்ல வரீங்க? ஆமாம், உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை பேசணும்னா பேசிக்கொண்டு வந்து போயிட்டுருக்கலாம், சில விமர்சனங்கள் வச்சுட்டு போகலாம். ஆனால் விமர்சனங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. அதாவது திருநங்கையோட வாழ்க்கைகள் வந்து எல்லாமே துயரம் கஷ்டம். நீனா திருநங்கைன்றனா திருநங்கையோட வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்து பாருன்றாங்க பாருங்கள், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், அப்போ கண்டிப்பாக தெரியும். இப்போ யூடியூப், இப்போ நாஞ்சல் விஜயன் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் போய் தோளில் தூங்குறது என்ன, நைட் பார்ட்டி போகிறது என்ன, எல்லாம் நல்ல குதூகலமாக பண்ணாமல் இருந்திருப்பாரா நாஞ்சல் விஜயன்? அதாவது வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலேயே பழகலை. பாழா போன இந்த யூடியூப் தான் வந்து இதெல்லாம் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறீங்க. வைஷுவும் என்ன பண்றாங்களா, யூடியூபை கூப்பிட்டு எல்லா சேனல்லையும். அதாவது பார்த்தீங்கன்னா நாஞ்சல் விஜயன் வந்து எங்கள் சித்தப்பா பையன், சரிங்களா? எனக்கும் அவருக்கும் ஆகாது. இப்போ நீங்கள் எனக்கு பேமெண்ட் ஒரு 25,000 அக்கௌண்ட்டில் போட்டிங்களே, அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த சேனல் மூலிமா. என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, எங்களுக்கு பொழப்பு இல்லைல்ல. அதாவது யார் யார் முகங்கள் எப்போ கீழே, என் முகம் எப்போ கீழேன்னு எனக்கே தெரியாது. எல்லாருக்கும் ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது இல்லை. நான் ஓப்பனாக தானே பேசுகிறேன். எதுக்கு நம்ம பயப்படணும்? தப்பு செஞ்சால் மட்டும்தான் பயப்படும். ஆமாங்க இது இல்லைங்கன்ட்டு உன்னோட ப்ரூஃபு அந்தரங்கள் தான் வெளியிடப்படுது. அப்புறம் என்ன உனக்கு ஓப்பன் ஆமான்ற? ஏன்னா இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உனக்கு கெட்டு போடும் பயமாயிடுச்சு. ஏன்னா நீ நோண்டவே தானே அவங்களும் நோண்டுறாங்க உன்னை. அப்படி பேச வேண்டியதானே? அப்போ ஆண்கள் என்ன கூத்தடிச்சாலும் பாதிப்பு வந்து பெண்களுக்கும் திருநங்கை சமுதாயத்துக்கும் தான் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு யாருமே யார்கிட்டையும் ஏமாத்துறாதீங்க. அதே மாதிரி வந்து ஆண்களும் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னை வந்து நான் லவ் பண்ண பொண்ணெல்லாம் விட்டு இந்த அம்மாவெல்லாம் திருநங்கை லவ் பண்ண அவங்க என்னை விட்டு ஏமாத்துறாங்களே. அப்படியா? அப்படியே இருக்குது. அது எப்படி, அது சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு திருநங்கையை காதலிச்சிருக்கான். அந்த காதலிக்கும் போது என்ன ஆகிட்டுருக்கு, அந்த திருநங்கை வந்து பிடிக்கலன்னு பாதியிலே விட்டு போயிருக்காங்க. அதனால் அவன் கோவப்பட்டு அந்த திருநங்கையை தாக்கி அது பெரிய விஷயமாகி இருக்குது அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்படியும் பேச முடியாது, ஏன்னா இந்த விஷயம்லாம் நடந்துருக்கு நிறைய, நான் போயிருக்கேன். அப்படி கூட காலகட்டத்தில் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பேசுகிற கொண்டு என்னையே நம்பாதீங்கன்றேன். நான் எல்லா விழிப்புணர்வுலையும் இதான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஏன்னா யார் என்ன பேசினாலும் காது செவி கொடுத்து கேட்க மாட்டுறாங்க. இப்போ நாட்டு நடப்பு என்ன, தங்க விலை வெள்ளி விலை உயருது, அதை பார்க்கலாமா, இல்லை கேஸு பார்க்கலாமா, இல்லை போர் பார்க்கலாமான்னு தான் போதே தவிர நம்ம பேசுறது அவனா பார்ப்பானா? பார்த்தாலும் என்ன பண்ணுவான், ஒரு லைக் கமெண்ட் போட்டு போயிடுவான். இப்போ பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரியில். நான் ஒன்று கேட்குறேன், சரி இப்போது ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது அப்படின்னும் போது, ஸோ குழந்தைய கூட விட்டுட்டுங்க, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுல்ல, அப்போது திருநங்கையாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் எல்லாரும் பெண்கள் தானே, எதுக்கு போய் இன்னொரு ஆம்பளையோட பழகுறீங்க? இதை நான் வைஷுக்கிட்டே கேட்குறேன்.
இப்போது வைஷு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாஞ்சல் விஜயன் நான் பழகிட்டு இருந்தேன்னா ஓகே இருக்கட்டும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ எதுக்கு போய் நீங்கள் இன்னொருத்தவங்க லைஃப்குள்ளே போடுறீங்க? அப்போ ஏன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு பெண் அழிக்கிறீங்க? அதுக்கான பேக் ஃபயர் கர்மா உங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கும் போது கத்துறீங்க. இது நான் வைஷுவை மட்டும் சொல்லலை, எல்லா திருநங்கைங்களுமே அப்படிதான், எல்லா பெண்களுமே அப்படிதான். ஏன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட லைஃபை புடுங்குறீங்க? கண்டிப்பாக கரெக்டு. இது அவங்க கல்யாணத்துக்கு அன்றைக்கி பண்ணியிருக்கணும்ல, விஷயம் பண்ணல, நிச்சயதார்த்தம் அன்றைக்கி போய் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த பையனும் இவனும் ஒன்றா இருந்திருப்பாங்க. சைடில் நம்ம சீக்கிரட்டாக இதை ஒரு செகண்ட் இதாக ட்ராக்காக ஓட்டிட்டு இருக்கலாம். அங்கே நாஞ்சில் விஜயன் வந்து என்ன பேசினாரே தெரியாதுல்லங்க, அவங்களுக்குள்ள என்ன சீக்ரெட் விஷயம் நடந்ததுன்னு தெரியாதுல்ல. அப்போது அந்த திருநங்கை வந்து நினச்சிருந்தால் நிச்சயதார்த்த தாம்பூலத்தட்டு மாற்றும் போதே ஒரு கச்சேரி வச்சுருக்கலாம். அது இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒன்றால் வச்சுருக்கலாம். இல்லைன்னா மேரேஜ் அன்னைக்கு தாலி கட்டும் போது எவ்வளோ திருமணம். 2 பேருமே கல்பரேட். என்ன தெரியுமா நாஞ்சல் விஜயன் சொல்லிருப்பாரு? இது நாஞ்சல் விஜயன் மட்டும் இல்லை, எல்லாருமே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் சீக்கிரட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போய். அதுக்கு யார் தலையாட்டுறது? யார் ஆட்டுறது? வைஷு. வயசு விட்டு கொடுக்குறாங்க. தன்னால் பிள்ளை பாக்கியம் கொடுக்க முடியல, உனக்கு ஒரு வாரிசு இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துருப்பாங்க. அதையா நீங்கள் யோசிக்கல? ஏங்க அப்போ ஏன் இப்போ கத்துறாங்க? இப்போ ஏன் வைஷு வந்து அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் பாவம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க? உனக்கும் அவங்க அந்த பையனுக்கும் தான் சண்டை. இதில் வந்து ஏன் அந்த குடும்பத்தெல்லாம் இழுக்கிற? ஏன் கேட்கறது கூட அப்போ கூட யாருங்க நாஞ்சில் அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தானேங்க. அவங்களோட குடும்ப சண்டை அவங்க தானேங்க போடணும், நம்மளும் அவங்க போய் போட முடியும்? என்ன விமர்சனம் பேசுறீங்க? ஏன்னா அவங்களோட குடும்ப சண்டை அவங்க மட்டும் தான் போட முடியும், நம்மளாம் போய் போட முடியாது. இப்போது மாமா சித்தி பெரியப்பா அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க எல்லாம் 5 பேர் வச்சுக்கிறாங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்கவன் நின்று கேட்க தான் முடியும், இல்லை பார்க்க தான் முடியும். திடீர்னு நீ எப்படி சண்டை போடுவ, அடிப்பா, அதான் அவங்க குடும்ப தகராறுப்பா, அவங்க தான் போட்டுக்கணும், நம்ம எப்படி போட முடியும்? ஏன்னா குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கணும் அந்த கேமை, நம்ம கிட்டலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இப்போ ஒட்டுமொத்த கருத்தாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யார் மேலே தவறு இருக்குன்னு சொல்கிறீங்க? வைஷுவா நாஞ்சல் விஜயனா? வைஷுன்றது வந்து ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயம், புரியுதுங்களா? இந்த நாஞ்சல் விஜயன் நம்ம சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த ஆண்கள் யார் யாரெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி திருநங்கைகளோட பழகிட்டு கழட்டி விடுறாங்களோ, இது யார் மேலே தப்புன்னு சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் கேட்டால் நான் 2 பேர் மேலேயும் தப்புன்னு தான்னுவேன். 2 பேர் மேலேயும் தப்பு. நீ வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா பழகிறது தப்பு. நீ பாசம் காமிச்சு அவன் உண்மையாக இருப்பான்னு நினச்சா வைஷ்ணவி மேலே தப்பு. இவங்க 2 பேர் மேலேயும் இவங்களே தப்பான உறவில் வந்திருப்பாங்க. தப்பாகிட்டு இருக்கும், தப்பாகவே முடிஞ்சிச்சு. சரி, கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த வைஷு பிரச்சனை 6 மாதத்துக்கு முன்னாடி பூம் ஆச்சு. இப்போ திருப்பி என்ன காரணம்னு தெரியல, திருப்பி பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து திருநங்கைகளுக்கு பிரச்சனை. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒளிப்பதிவில் தயவு செஞ்சு கேளுங்க. இதுக்குமா 2025 நவம்பர் மாதம் சொன்னேன் திருநங்கை பிரச்சனை இழப்புகள் அதிகமாக வரும். இந்த மாதமும் சொன்னேன் 2026 பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். இதில் முக்கியமான ஒரு உயிர் போனால் தான் பிரச்சனைகள் விடுபடும். ஐயோ, நான் இது வேக்கணும் உங்கள் சேனலே பதிவிட்டு இருக்கேன். அது யார் என்ன வேணாலும் இருக்கலாம், கணிப்புக்கூடிய விஷயங்கள் தான் எங்களது தவிர தெய்வமும் நாங்களும் ஒன்றல்ல. தெய்வம் வேறு, மனிதர்கள் வேறு. சரிங்களா? எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.